அணையாது. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு குடும்ப ராணி தேடி ஓடி வர போறா. நல்ல காலம் பிறக்குது. ஸ்னேகா திதி அன்னைக்கு அவ நம்ம கிட்ட வந்திருக்கா. ஸ்னேகாவே இவளை நம்ம கிட்ட அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியுங்க. இவ பேரு கஸ்தூரி இல்ல, ஷீலா. என்னம்மா பண்ற? நான் போய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. என்ன பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இது சத்தியம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஸ்னேகாவோட போட்டோ உடைச்சிருப்ப? உன்னை யார் நீ போட்டோவை தொட சொன்னது? இப்படி போட்டு உடைச்சிட்டியடி. என்ன மன்னிச்சிருங்க. வாய் மூடி. நீ தொட்டதுனாலதான் போட்டோவே கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. ஃப்ராடு. உன்னை மத்தவங்க வேணா நம்பலாண்டி, நான் நம்பவே மாட்டேன். சஷ்டி கவசம் சொல்லுவேன், சர்ச்சுக்கு போவேன், காரணம் கேட்டா சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணுவேன். நீ இந்த வீட்டுல இருக்கிறது என் ஸ்னேகாக்கே பிடிக்கல, அதனால்தான் இப்படி நடந்திருக்கு. என் முன்னாடி நிக்காத, போடி போடிங்கிறல. ராஜி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க? துவாரகேஷ், நம்ம ஸ்னேகா போட்டோவை கீழே போட்டு உடைச்சிருக்கா. பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? யாராவது தெரிஞ்சே உடைப்பாங்களா? ஏதோ தெரியாம கை தவறி கீழே வந்திருக்கும். இதுக்கு போய் அடிக்கிறது தப்பு ராஜி. இது பார், உனக்கு ஒன்றும் தெரியாது. இவ வேணும் தான் போட்டு உடைச்சிருப்பா. அப்படி என்ன நீ கவனம் இல்லாம வேலை பாப்ப? முதல்ல யாரை கேட்டு இவ ஸ்னேகா போட்டோவை தொடச்சா? இவ்வளவு பார்த்தால பத்திக்கிட்டு வருது. அப்படியே கொலை பண்ணிடலாம் போல இருக்கு. ராஜி, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு ராஜி. நம்மள நம்பி தான் நீங்க இருக்கா. நீங்க அடிச்சிருக்கவே கூடாது. எல்லாருமே இவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. என்ன விட நேத்து வந்தவ முக்கியமா போயிட்டாளா? அவ போட்டோ உடைச்சது என் ஸ்னேகா போட்டோவை, அத மறந்துடாத. ராஜி, வெறும் போட்டோ தானே. என்ன சொன்ன? வெறும் போட்டோவா? இந்த வீட்ல ஸ்னேகா பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளையும் பொக்கிஷம் மாதிரி நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப ஸ்னேகாவோட போட்டோவே போட்டு உடைச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க சொல்ற நீ? தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், உன் மன்னிப்பு யாருக்குடி வேணும்? இனிமே இத பண்ற அத பண்றேன்னு சொல்லி ஸ்னேகாவோட பொருளை தொட்ட கையை உடைச்சிருவேன். ராஜி, சும்மா இருங்க ராஜி. கஸ்தூரி, கண்ணை தொடங்க. ராஜி பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஸ்னேகா மேல இந்த பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. புரியுது டிகே சார். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்னேகாக்க மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். நான் போட்டோ உடைச்சிருக்க கூடாது. ஏன் தப்புதான். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. சரி விடுங்க. உங்க 2 பேர்கிட்ட கத்தி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வருவா. ராஜி, தன்னையே அறியாத பொண்ணு.
நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவகிட்ட ரூடாக நடந்துக்காதீங்க. ஐயோ, நீயும் மாமா மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ச்சே, ஆளை விடு. டிகே சார், என்னங்க? சாரிங்க, என் மேலதான் மிஸ்டேக். தப்பு என் மேலதான். இல்லைங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எந்திரிங்க. விடுங்க, கண்ணாடி நான் பார்த்து எந்திரிங்க. நான் சொன்னா கேளுங்க, எந்திரிங்க. பாத்து. ஐயோ, என்ன இது? ஒண்ணு இல்லைங்க. நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏய், பாத்து கண்ணாடி. கம்மிங்க. எதுவா? கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம்ல. ரொம்ப வலிக்குதா? இல்ல, இப்ப பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? அது கை தவறி கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க போனாரா, கையை கிழிச்சு ரத்தம் வந்துருச்சு. அதான் நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கையை க்ளீன் பண்ணி டிஞ்சர் போட்டு பேண்டேட். வளவளன்னு பேசாத, போய் மாப் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணு. போன்னு சொல்றேன்ல. துவரகேஷ், மாமா மேலதான் இருக்காரு, வா. துவரகேஷ், வா. இதோ வந்துட்டேன். உமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. உமா, ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் என்ன பண்றா? அழாதடா. குஷி, என்னாச்சுமா? ஏன் அழுற? என்னாச்சு மீனா? உமா, ஏன் குஷி அழுகுறா? ஏய், ஏன்டா அழுகுற செல்லம்? ஏன்டா டைம் ஆச்சு, யூனிஃபார்ம் போட்டிருக்க, ஏன் ஸ்கூலுக்கு போல? அண்ணே, காலையில எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போனா சரி, ஆயாம திரும்ப கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்கண்ணே. ஆயாம்மா கூட்டு வந்து விட்டாங்க. என் குழந்தை உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தானே இருக்கா. என்னம்மா, என்னாச்சு? என்ன உமா அமைதியா இருக்க? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? உமா, அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுமா. என்ன சொல்லுன்னு அவதான் சொல்ல மாட்டேங்கிற, வாயை மட்டும் உட்காந்துருக்கா. நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா, யாராவது சொல்லல. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இல்லை. அதனாலதான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ செல்லவே. அப்பா, கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிக்க வச்சிட்டாங்க. காலெல்லாம் வலிச்சது தெரியுமா? நேத்தே ஏன்டா சொல்லல நீ? அம்மா கிட்ட சொன்னப்பா. என்னையே பாக்குறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? கையில சுத்தமா பணமே இல்லை. இன்னும் ஒரு வாரத்துல கட்டிடலான்னு சொல்லிவிட்டேன். அதுக்குள்ள வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க.
அவங்கள குறை சொல்லாத உமா. நாம ஃபீஸ் கட்டியிருக்கணும். நீ என்னமோ புரியாம பேசுற. கையில பணம் இருந்தா கட்டியிருக்க மாட்டாங்களா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கோமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேனா? என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இத்தனை நாள் சரவணனும் துவாரகேஷும் தான் குஷிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாசம் நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் உங்க சம்பளம் வந்துடும், கட்டிடலாம்னு நினைச்சேன். நீங்க இப்படி வேலையை விட்டு வந்து நிப்பீங்க நான் என்ன கனவா கண்டேன்? உங்க தம்பி கிட்ட கேட்கலான்னா அவருக்கு உங்களுக்கு டேர்ம்ஸே சரியில்லை. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நானும் என் மகளும் படாத பாடுபட்டு இருக்கோம். ராஜீவா, ஸ்னேகா இருந்த வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிட்டா. துவாரகேஷ் இப்ப குடும்பத்தை பாத்துக்கிறான். உனக்கு தான் சரியான வேலை அமைய மாட்டேங்குது. நீ என்னடா பண்ணுவ? அவசரப்பட்டு நீ வேலையை விட்டுருக்க வேண்டாம். ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா குஷிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? துவாரகேஷ் கிட்ட சொல்லி ஃபீஸ் கட்டியிருக்கலாம்ல. இல்ல, இப்பதான் ஸ்கூல் திறந்திருக்கு. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி நடந்தா குஷிக்கு அப்புறம் படிப்புல எப்படி ஆர்வம் வரும்? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், ஏன் மேல ஏன்டா எரிஞ்சு விழுற? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரி கிடையாது. டேய், நான் என்னடா தப்பு பண்ணல? அண்ணே, இப்போ எதுக்கு அம்மாவை திட்டிட்டு இருக்க? நீ வேண்டாம், என்ன பேச வைக்காத. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒரு விதத்துல காரணம். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல? இந்த வீட்ல எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு வேலை தேடுறீங்க? சொந்தமா தொழில் தொடங்குங்கன்னு ஸ்னேகா என்கிட்ட சொன்னா. அவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வேலை தேடுறதுல மும்முரம் காட்டாம பேங்க் லோன் அதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். துவாரகேஷ் சம்பாதிச்சு அப்பாவோட பென்ஷன் பணம் வந்துச்சு, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. ஏதோ நடந்துச்சு, இங்க பிரச்சனை இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருந்தோம். இப்ப என்னன்னு நீ சொல்ல வர? நானும் என் புருஷனும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன் நிம்மதி போச்சா? அதுல என்ன சந்தேகம்? நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இங்க மரியாதை இல்லாம போச்சு. சாப்பிட உட்கார்ந்தா மரியாதையே இல்லாம எழுப்பி விடுறீங்களே. குளிக்க போனா இப்ப என்ன அவசரம், வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு அவரை குத்தி காட்டுறீங்களே. ராத்திரி நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. நாங்க எதுக்குமா திட்டம் போடணும்? அத பத்தி உங்களுக்கு தானே தெரியும். மீனா வந்த நாள்ல இருந்து நீங்க சுத்தமா மாறிட்டீங்க. பெத்த மகன்னு கூட பார்க்காம குத்தி காட்டி பேசுறீங்க. மாமா வீட்ல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அண்ணே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்களை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி என்ன குறை கண்டுபிடிச்ச நீ? ஒரு மனுஷன் வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? இப்படியே இருந்துட போறாரு. அவர் படிச்ச படிப்புக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க ஆதரவா இல்லனாலும் பரவாயில்ல. மனசு நோகடிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அத்தை, மீனா வேணா அவரை புரிஞ்சுக்காம நடந்துக்கலாம். ஆனா நீங்க பெத்த மகனை விட்டு கொடுத்து பேசுறது நல்லாவே இல்ல. விடுவோமா? எல்லாம் என் போதாத காலம். சொந்த வீட்டுல இப்படி எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. என்னடா ராஜீவா, நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? உமா இவ்வளவு சொல்றாளே, 2500 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காடா. நீ இருக்கிற நிலைமையில இப்ப இவளுக்கு இந்த மாதிரி புது புடவையெல்லாம் தேவையா? அதுவும் அவ கடன்ல வாங்கி கட்டுற அளவுக்கு அப்படி என்னடா அவசியம் வந்துச்சு? அத்தை, நல்லாவே சென்று முடிக்கிறீங்க. இவரை எப்படிலாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இப்போ எனக்கும் இவருக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும்னு பாக்குறீங்களா? உமா, என் மகன் நல்லா இருக்கணும் தானமா நான் நினைக்கிறேன். அப்போ நான் மட்டும் என் புருஷன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பேனா? அப்படி மட்டும் நினைச்சிருந்தா வீடு இருக்கிற நிலைமையில கடனுக்கு புடவை வாங்கி கட்டுவீங்களா? ஓ, இப்ப நான் புடவை வாங்கினது உங்களுக்கு பிரச்சனையா? உமா, வளவளன்னு பேசாதம்மா. குஷிக்கு ஃபீஸ் கட்ட என்ன வழின்னு யோசிப்போம். அவங்க பொண்ணுக்கு அவங்க தாமா ஃபீஸ் கட்டணும். இவ்வளவு பேசுறாங்கல்ல, எப்படி ஃபீஸ் கட்டுறாங்கன்னு பாக்குறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கடைசியில இதுவும் தம்பி தலையிலயோ இல்ல என் தலையிலயோ தான் வந்து விடும். ஒரு வார்த்தை இதுக்கு மேல நீ பேசாத. யாரும் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பொண்டாட்டி பிள்ளையை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அண்ணே, நான் சொல்றது தப்பா புரிஞ்சு? எல்லாம் சரியாதாமா புரிஞ்சிட்டு இருக்கிறேன்.
சரியா புரிஞ்சுக்கிட்டேன். பல விஷயங்களை ரொம்ப அழகா புரிய வச்சிட்டமா நீ. ரொம்ப அழகா புரிய வச்சிட்ட. நிறைய விஷயங்களை நீ மறந்துட்ட மீனா. சின்ன வயசுல நாம 3 பேரும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம். வீட்டுல இருந்தது ஒரே ஒரு சைக்கிள். உன்னையும் தம்பியும் சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு வேகாத வெயில்ல மிதிச்சுக்கிட்டு போவேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல உங்க 2 பேரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள என் சட்டையெல்லாம் வேர்வையில தொப்பலாம் நனைஞ்சிடும். கிளாஸுக்குள்ள நான் போன உடனே என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் என்ன அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா உங்க 2 பேரையும் நான் பாரமா என்னைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு இந்த அண்ணன் பாரமா போயிட்டேன். இல்ல நீ என்ன பண்ணுவ? பெத்த தாயே என்ன அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்புறம் நீ எல்லாம் எந்த மூலிகை? உமா, நம்ம குழந்தைக்கு வேற யாரும் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே இந்த வீட்ல நாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம். யாரையும் அண்டி பழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. முடிவு கட்ட எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவு கட்டுறேன். பணம் தானே உங்க எல்லாருக்கும் பிரதானமா போச்சு. பணத்தோட வரேன். திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பணத்தோட தான் நான் வருவேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? காலையில சாப்பிடாம போன மனுஷன் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தாரு. ஒரு வாய் சோறு கூட சாப்பிட விடல. வெறும் வயித்துல விரட்டி விட்டுட்டீங்களே. இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஏய் வா பாடி. அண்ணே, எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காதுண்ணே. எந்த சான்ஸ்மா? ராஜ அலங்காரத்துல முருகனை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை தடவை நம்ம இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஒரு தடவையாவது நம்ம முருகனை ராஜ அலங்காரத்துல பார்க்க முடிஞ்சிருக்கா? இன்னைக்கு பார்த்துட்டோம்ல. முருகனை ராஜ அலங்காரத்துல பார்க்கறது நல்ல சகனம்னு சொல்லுவாங்க. ராஜி, இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு யார் காரணம் சொல்லு? யார் காரணம்? அத நீயே சொல்லு. வேற யாரு? நம்ம கஸ்தூரி தாம்மா. கஸ்தூரியோட இஷ்ட தெய்வம் முருகர்மா. இவ கூட போனதுனால்தான் முருகர் நமக்கு ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்திருக்காரு. நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயிற மாதிரி. உன் கஸ்தூரி பாசத்துக்கு அளவே இல்லை. போதுண்ணே, தாங்க முடியல. ராஜி, ஸ்னேகா இல்லாம இருளடைஞ்சு போன நம்ம வாழ்க்கைய இவதாம்மா விளக்கேத்தி வச்சிருக்கா. அடிக்கிற வெயில்ல நீ வைக்கிற ஐஸ் கஸ்தூரிக்கு வேணா நல்லா இருக்கும்ண்ணே. ஐயோ, எனக்கு பிடிக்கல. என்னம்மா பிடிக்கல உனக்கு? நீ கஸ்தூரிய தலையில தூக்கி வச்சு ஆடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல.